ஒரு தப்பு நடந்து போச்சுங்க. ஒரு தப்பு நடந்து போச்சு. தெரியாமல் அந்த செய்தியை நாமும் என்ன செஞ்சிட்டோம், உண்மைதானோ நம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப நாளாக இந்த கோஸ்ட் ஆஃப் கியூ அப்படிங்கிறதையே பார்த்துட்டு கேட்டுட்டுலாம் வந்துட்டுருக்கோமா, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிட்டோம். அப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் நமக்கும் இழைக்கப்பட்டிருக்கிறது. பலரும் அதை நம்பியிருப்பாங்க. ஸோ அதுக்கான மறுப்பு செய்தி ப்ளஸ் சிஐஏ, நம்ம அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு, அங்கே மிக முக்கியமான ஒரு நபர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் அமெரிக்காவால் இந்தியர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பல அப்டேட்ஸ் காத்துட்ருக்கு. நான் உங்கள் விக்கி. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் தான். பொதுவாக இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதே யாருடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கூடுதலாக வெளியில் வந்துட்டு இருக்குன்னா யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் தான். யூகே பிற நாட்டின் மீது அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை ரொம்ப பெரிய அளவு அப்படியே கண்காணிச்சிட்டே இருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க நாட்டுக்குள்ளேயே அவங்க பல விதமான விஷயங்களை அப்படியே விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. பெரிய அளவு விலையேற்றம் வந்திருக்கிறது. அங்கே வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது அதிகப்படுத்தப்படுகிறது இப்படின்னு சொல்கிற பல குற்றச்சாட்டுகள் யூகே அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்டாலும் யூகே பாரிஸ் ஜான்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் பிரச்சனையில் 2 கண்ணையும் திறந்துருங்கப்பா, வேணா கூடுதலாக 4 கண்களை கூட வாடகைக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யூகேனுடைய இன்டெலிஜென்ஸும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவங்க சொல்லியிருக்கிற ரிப்போர்ட் படி பார்க்க போனால் 25% இப்போ ரஷ்யா உக்ரைன் இதில் ரஷ்யாவினுடைய படை வீரர்கள் இருக்காங்கல்ல, அதில் 100 பேரை வரிசையாக நிற்க வச்சு அதில் 25 பேரை மட்டும் தனியாக எடுத்துடலாம்ப்பா. அந்த 25 பேருக்கும் போர் புரிவதற்கான எந்த விதமான ஒரு கேப்பபிலிட்டி கிடையாது. அவங்க போர் வீரர்கள் கிடையாது. அவங்க சாதாரண மனிதர்களை போர் வீரர்கள் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க இப்படின்னு சொல்கிற ஒரு ரிப்போர்ட்டை வெளியில் அனுப்பியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை வெளியில் அனுப்பினது மட்டும் கிடையாது, எந்தெந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி ரிக்ரூட்மெண்ட் நடந்தது, அந்த ரிக்ரூட்மெண்ட்டுக்கு பின்னாடி அவங்க சொன்ன காரணங்கள் என்ன. இப்போ ரஷ்யாவாக இருக்கட்டும், சிரியாவிலேருந்து ஒரு 10,000க்கும் அதிகமான மெர்சனரிஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த ரிக்ரூட்மெண்ட் வேறு மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஆனால் அது உண்மையாக போய் அப்படிங்கிறதுலாம் இன்னும் தரவுப்படுத்தலை, நம்ம உறுதிப்படுத்தலை. யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இப்படி வெளியில் வந்திருக்குங்கிறத மட்டும் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா அந்த உண்மையாக போய் அப்படிங்கிறதுலே பெரிய ஒரு குழப்பமே இருக்குது. அந்த அப்டேட்டுக்கே வந்துடலாமே. காஸ்ட் ஆஃப் கியூ அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு விமானி மிகப்பெரிய அளவு ரஷ்யாவினுடைய விமானப்படைக்கு ரொம்ப பெரிய அச்சுறுத்தலாக இருந்தார். 40 ரஷ்ய விமானங்களை அப்போவே நம்ம கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க, 40 விமானம் நீ பார்த்தியா, ஜெலன்ஸ்கி சொன்னாரா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. அந்த கருத்துக்களை வாசிக்கும்போது உண்மையிலேயே நாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுத்தல் இருந்துச்சு. இன்றைக்கி அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யார் வழியாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனுடைய மிக முக்கியமான ஒரு விமானப்படையை சார்ந்தவர் ஃபேஸ்புக்கில் அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிறார். அப்படி எழுதும்போது காஸ்ட் ஆஃப் கியூ அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அது எங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான். அதுக்கும் அந்த பைலட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 40 விமானங்கள் ரஷ்யாவினுடைய விமானத்தை சுட்டு வீழ்த்தி விட்டார் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பற்றி ட்விட்டர் ஃபுல்லாக ஹேஷ்டேக் அடித்து ட்ரெண்ட் அடித்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. அது எல்லாமே ஃப்ராடு வேலையாம். அவர் கிட்டத்தட்ட ஒரு 4லிருந்து 5 விமானங்களை வீழ்த்தியிருப்பார். அதுவும் ஒரே நேரத்தில் வீழ்த்தலை, பல ரவுண்டில் அவர் வீழ்த்தியிருக்க வாய்ப்புகள் இருக்குது, பல நாட்கள் ஒவ்வொன்றாக வீழ்த்தியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர 40 விமானங்கள் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக மறுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு யுத்தத்தில் 6 விமானங்களை மேக்சிமம் ஒரு பைலட் 6 விமானங்களை மட்டும்தான் இதுவரையிலும் உலக அளவில் வீழ்த்தியிருக்காராம். 7வது விமானத்தை ஒரு நபர் வீழ்த்தினால் கூட அவர் தான் இந்த உலகத்தினுடைய மிக பெரிய இல்லாட்டி மிக முக்கியமான பைலட் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துகிறது அந்த ஃபேஸ்புக் ஆர்டிக்கல். ஸோ இந்த ஃபேஸ்புக் போஸ்ட் வழியாக ஒரு விஷயம் புரியுது. 7 விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய ஒரு விமானி, மிக உயரிய விமானி, அவரைத்தான் காஸ்ட் ஆஃப் கியூவோ இல்லாட்டி காஸ்ட் ஆஃப் இந்தியாவோ காஸ்ட் ஆஃப் அமெரிக்காவோ எப்படி வேணாலும் அழைக்கலாம். இந்த 40 விமானங்கள் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஓவராக சொல்லப்பட்ட விஷயங்கள் தானா. ஸோ காஸ்ட் ஆஃப் கியூ அப்படிங்கிறது எதுக்காக நீங்கள் உருவாக்குனீங்க அப்படிங்கிற அந்த எக்ஸ்பிளனேஷனை அவர் கொடுத்துருக்காரு. வேறு எதுவுமே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய விமானப்படை வீரர்களுக்கு ஒரு விதமான நம்பிக்கை கொடுக்க வேண்டும். அந்த நம்பிக்கைக்காக தற்காலிகமாக ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டருக்காகத்தான் நாங்கள் இந்த காஸ்ட் ஆஃப் கியூ அப்படிங்கிறதை உருவாக்கினோம் என்றுதான். ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் கியூவில் ஒரு நபர் ஒரு பைலட் பெயர் அடிபட்டுச்சுல, அவருக்கு மிக உயரிய விருது எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா அவருக்கு ஏன் அந்த உயரிய விருது அப்படின்னு கேட்டால் மக்கள் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. காஸ்ட் ஆஃப் கியூ அப்படிங்கிறது இவர் தான் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு காஸ்ட் ஆஃப் கியூ மட்டும் கிடையாது, நம்ம விமானப்படையில் இருக்கக்கூடிய எல்லா விமானிகளும் காஸ்ட் ஆஃப் கியூ தான் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், அந்த ஆர்டிக்கலில் மொத்தமாக போச்சு. ஸோ ஒரு யுத்த காலத்தில் நம்பிக்கை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க. அந்த பாகுபலி படம் அப்படி ஓடிட்டே இருக்கும்போது பிரபாஸ் அவர்கள் அப்படியே ஒரு பெரிய யுத்தத்துக்கு தயாராகிட்டு இருக்கும்போது அங்கே பெரிய அளவில், அதாவது எதிரி படைகள் முன்னேற மாதிரி காண்பிப்பார்கள். அப்படி காண்பிக்கும்போது பிரபாஸ் அவர்கள் ஒரு வீர வசனம் பேசுவார். அந்த இடத்துல கரெக்டாக அந்த இடத்துல அந்த போர் யுத்தம் நடந்துட்டு இருக்கும், அந்த இடத்துல பேசுவார். உடனே நம்முடைய இராணுவ வீரர்கள், அந்த பாகுபலியினுடைய இராணுவ வீரர்கள் எல்லாருமே சேர்ந்து யுத்தத்துக்கு புறப்படுவாங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. அந்த நம்பிக்கையை விதைப்பதற்காகத்தான் நாங்கள் காஸ்ட் ஆஃப் கீவ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை உருவாக்கணும். அது அழிக்கப்படவில்லை, ஆனால் இந்த பைலட் இறந்து விட்டார், அது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உக்ரைனுடைய ராணுவத்தின் மிக முக்கியமான நபர். இது பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிட்டு இருக்கு. ட்விட்டரில் இதை பற்றி யாரும் இன்னும் கண்டுக்கிடலை. பட் இன்னும் கொஞ்சம் நேரங்களில் இது பெரிய அளவு பேசப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அடுத்ததா ஜில் பைடன் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் லேடி. ஜில் பைடன், ஜோ பைடன் அவர்களுடைய மனைவி ஜில் பைடன் அவர்கள் நேராக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கே வராங்க. என்னப்பா, நான்சி பெலோசி அவர்கள் வந்தாங்க, அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி வந்தார், டிஃபென்ஸ் செக்ரட்டரி வந்தார், இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் அமெரிக்கா அவங்க வரப்போகிறாங்க. ஜில் பைடன் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் வந்து சில பல இடங்களில் இருக்கக்கூடிய உக்ரைனுடைய புலம்பெயர்ந்தவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள சந்திக்க போகிறாங்க. அதாவது அந்த நாட்டில் யுத்தம் நடந்துட்டு இருக்கு, அந்த நாடு எங்களுக்கு வேண்டாம், ஐரோப்பிய ஒன்றிய நாட்டில் ஏதாவது எங்களுக்கு அகதிகளாக தாங்கப்பா அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்கல்ல, ரொமானியாவாக இருக்கட்டும், ஸ்லோவேஸ்கியாவாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து இந்த ஜில் பைடன் அவர்கள் அவங்களை பார்த்து நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா இருக்குது, நாங்கள் இருக்கோம், ஜோ பைடன் அவர்கள் இருக்காங்க, ஜில் பைடன் ஆகிய நான் இருக்கேன், நான்சி பெலோசி இருக்காங்க, அந்தோனி பிளிங்கன் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருடைய பெயரையும் சொல்லி நாங்கள் இருக்கோம்னு சொல்லி காண்பிப்பதற்காகத்தான் ஜில் பைடன் அவர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. நான்சி பெலோசி அவர்கள் வந்த உடனே ஜெலன்ஸ்கி அவர்கள், உக்ரைனுடைய தலைவர், என்ன சொன்னார்னா, நான்சி பெலோசி அவர்கள் வந்தது மிக முக்கியமான மெசேஜை தர்றதுக்கு தான், எங்களை எதிர்க்கக்கூடிய உலக நாடுகளே கவனிச்சுக்கோங்க, நான்சி பெலோசியை எங்க பக்கம்பா அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் பெரிய அளவில் ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இப்போ மறுபடியும் இந்த ஜில் பைடன் அவர்கள் வருவதால் ஜெலன்ஸ்கி அவர்கள் மறுபடியும் ஒரு பிரச்சாரத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது கண்முன்னே நமக்கு தெரிகிறது. அடுத்ததா கீவ் அப்படிங்கிற உக்ரைனுடைய தலைநகரத்தில் சவுத் கொரியாவினுடைய தூதரக அதிகாரிகள் வந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. அந்த செய்தி மட்டும் கிடையாது, அமெரிக்காவும் சீக்கிரமாக அவங்களுடைய தூதரக அதிகாரிகளை இங்கே கொண்டு வருவார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் நேற்று ஜோ பைடன் அவர்கள் கூறியிருந்தார்கள். அடுத்ததா ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் சார்ந்த எல்லா மினிஸ்டர்ஸும் சேர்ந்து கூட்டியிருக்காங்க. இந்த எமர்ஜென்சி மீட்டிங் வேறு எதுக்கும் கிடையாது, ரஷ்யாவினுடைய கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ரஷ்யாவினுடைய இயற்கை எரிவாயு அப்படிங்கிறத எப்போது தடுக்கலாம், எப்போது இந்த மாதிரி அதனுடைய கன்சம்ஷனை குறைக்கலாம், எப்படி ரஷ்யாவை பழி வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மீட்டிங் தான் இந்த எமர்ஜென்சி மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எமர்ஜென்சி மீட்டிங்க்கு பிறகு ஜெர்மனியும் கொஞ்சமாக டிஸ்கஸ்லாம் பண்ண பிறகு எப்படி இந்த மாதிரி ரஷ்யாவினுடைய இயற்கை எரிவாயு கச்சா எண்ணெயெல்லாம் நம்ம குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான முடிவுகள் எட்டப்பட்டு ஐரோப்பிய ஒன்றியம் வழியாக அது அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன. CIA, அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான உளவு அமைப்பு, அவங்க இப்போ அவங்களுடைய சீஃப் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரா நம்ம இந்தியன் ஒரிஜின் ஐடி எக்ஸ்பர்ட் நாண்ட் முலுச்சந்தனி அப்படிங்கிற ஒரு நபரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஸோ முதல் முறையாக சீஃப் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸராக ஒரு இந்தியர் அப்படிங்கிற ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் டெல்லியில் உயர் படிப்பை படித்தவர் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது தான். ஒரு ஐடி எக்ஸ்பர்ட்டாக இருந்து இன்னைக்கு சீஃப் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸராக மாறி இருக்கிறார் நாண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி இந்தியாவை அப்படியே அவங்க பக்கம் இழுத்து போகுது. இந்திய ஒரிஜினல் இருக்கக்கூடிய ஒரு நபர் இங்கே வந்துட்டாருப்பா அப்படின்னு சொன்னோன்னே இந்த உலக அழகி போட்டிகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வரணும். ஒரு நாட்டில் ஒரு ப்ராடக்ட்டை விற்கணும்னா அந்த நாட்டுக்கு திடீர்னு உலக அழகி பட்டம்லாம் கொடுத்துருவாங்க. அந்த உலக அழகியை வச்சு பல விதமான மார்க்கெட்டிங்லாம் செய்வாங்க. அப்படியே அந்த ப்ராடக்டெல்லாம் அங்கே விற்றுருவாங்க. அப்படி உலக அழகி அந்த போட்டி நடத்தும் பார்த்தீங்களா, அந்த நடத்தக்கூடிய நிறுவனம் ஒன்று இருக்குது, ஸ்பான்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பான்சர்ஸினுடைய அந்த ஐட்டம் எல்லாமே அந்த நாட்டில் பலவாறு விற்று தீர்க்கும், அந்த கண்டத்திலே விற்று தீர்க்கும். ஆசிய கண்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவினுடைய ஒரு அழகியாக மாறிவிட்டார்கள் என்றால் அதை வைத்து வியாபாரம் அப்படிங்கிறதும் பெருமளவு இருக்கும். இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இப்போ இந்தியாவை சார்ந்த ஒரு நபர் இல்லாட்டி இந்தியா வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் சிஏனுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸராக மாற்றி வைத்திருக்கிறார். அவருடைய திறமையும் இதுக்கு பின்னாடி இருக்கு. அதே நேரத்தில் சின்ன ஒரு அரசியல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அடுத்ததா ஒரு ஸ்பை ரிங்கை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்பா அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை உக்ரைனுடைய ராணுவம் அறிவித்திருக்கிறார்கள். உக்ரைன் ராணுவத்துக்குள்ளேயே நிறைய பேர் ரஷ்யாவுக்காக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அவங்களை இப்போ கைது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அது மட்டும் கிடையாது, ஒரு ட்ரோல் ஃபேக்டரியை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ட்ரோல் ஃபேக்டரியா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குல்ல. இப்போ நம்ம ஊரில் எலெக்ஷன்லாம் வந்துச்சுன்னா திடீர்னு பார்த்தா ஆளும் கட்சிக்கு எதிரான ட்ரோல்ஸ் இல்லாட்டி எதிர்கட்சிக்கு எதிரான ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாம் கூடுதலாக இருக்கும். பெய்ட் சர்வீஸ் தான் இது எல்லாமே. எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஐடி விங் அப்படிங்கிறதே ஒரு பெய்ட் சர்வீஸ் தான். ஸோ இந்த மாதிரி பெய்ட் சர்வீஸில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா, நல்லதே நடந்தாலும் எதிர்கட்சிகள் நல்லதே செஞ்சாலும் அது தப்பு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த மீம்ஸையும் ட்ரோல்ஸையும் போட்டு என்ன செஞ்சிருவாங்க, மக்கள் மனசில் ஒரு குழப்பத்தை விளைவித்து அதன் வழியாக ஆளும் கட்சிக்கு இல்லாட்டி அவங்க ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த ஐடி விங் இல்லாட்டி இந்த மீம்ஸ் இந்த ட்ரோல்ஸ் ஃபேக்டரி அப்படின்னு சொல்கிறவங்கலாம் யாருக்கு ஆதரவாக இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார்கள். ஸோ அதே மாதிரி ரஷ்யாவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கான ஒரு ட்ரோல் ஃபேக்டரியை நாங்கள் கண்டுபிடிச்சு அழிச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஸ்பைரிங் அப்படிங்கிறதையும் நாங்கள் அழிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு உக்ரைன் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது.
விக்டரி டே அப்படின்னு ஒரு டே இருக்குது, அது மே மாதம் 9ஆம் தேதி. அந்த டேக்கு முன்னாடியே இந்த யுத்தம் முடிந்துவிடும் அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ ரஷ்யா கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய ராணுவம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணக்கூடிய ராணுவம் கிடையாது. எந்த ஒரு அவுட்கமையும், அதாவது ரிசல்ட்டையும் நாங்கள் ஆர்டிஃபிஷியலாக இந்த டேட்டுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணலை. எங்களுடைய யுத்தம் அப்படிங்கிறது அதை டீநாசிஃபிகேஷன் டீமிலிட்ரிஃபிகேஷன் செய்கிற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மே 9 அப்படிங்கிறது ஒரு தடையாக இருக்காது. அந்த தினத்துக்குள் இந்த மாதிரி யுத்தத்தை முடிக்க வேண்டும் அப்படிங்கிற எந்த நிர்பந்தமும் எங்களுடைய ராணுவ அதிகாரிகளுக்கு நாங்கள் கொடுக்கவில்லை, எங்களுடைய ராணுவ வீரர்களுக்கு நாங்கள் கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ மே 9ஆம் தேதிக்குள் இந்த யுத்தம் முடியும் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் இன்றைக்கு தப்பாக மாறி இருக்கிறது. மேரிபோலிருந்து பல நபர்களும் இப்போது வெளியேற்றப்படுகிறார்கள். அப்படி வெளியேற்றப்படக்கூடிய நபர்கள் எந்த கலெக்ஷன் சென்டருக்கு வரணும், எப்படி போகணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை உக்ரைன் அரசாங்கம் கொடுத்து வருகிறது. பெண்களும் குழந்தைகளும் இப்போது காப்பாற்றப்பட்டு வருகிறார்கள் அப்படிங்கிற ஆடட் இன்ஃபர்மேஷன் வெளியில் வந்திருக்கு. இன்னைக்கு காலையில் 11 மணிலிருந்து அங்கே வந்து போர் நிறுத்தம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி மக்கள் வெளியேறலாம் என்பதையும் ரஷ்யாவினுடைய ஆதரவுடன் உக்ரைன் அரசாங்கம் அவர்களை வெளியேற்றி வருகிறார்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நாம் இங்கே பகிர்ந்து கொள்கிறோம். அடுத்ததா பெல்கரோட் அப்படிங்கிற பகுதி தான். இந்த பெல்கரோட் அப்படிங்கிற பகுதி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பகுதி. நம்ம முதலே பார்த்தோம், உக்ரைனுடைய பார்டர் கூட ரொம்ப மிக முக்கியமான பகுதியாக, ரஷ்யாவினுடைய பகுதியாக எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பெல்கரோட் அப்படிங்கிறது. அங்கே இன்னைக்கும் 2 குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான தூதரகத்தில் எல்லாமே இன்னைக்கு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் உக்ரைனாக இருக்கலாம், உக்ரைனுடைய உளவுப்படையாக இருக்கலாம், உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை ரஷ்யாவும் வைத்திருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இப்போது ரஷ்யாவுக்குள்ளும் பல குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதும் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி தான். ஸோ ஓவராலாக நிறைய அப்டேட் பார்த்தோம். இந்த அப்டேட்டை பற்றியுள்ள உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருந்துச்சு? இவ்வளோ அப்டேட், எப்படிலாம் இவ்வளோ செய்திகள் இருக்குது, அந்த செய்திகளுடைய உண்மைத்தன்மை இது எல்லாமே நீங்கள் கவனிக்கலாம். இல்லாட்டி நீங்களே போய் தேடலாம், நண்பர்களிடம் பகிரலாம். அவர்களும் தேடி இதில் தவறு இருந்தால் சுட்டி காண்பிக்கலாம். தவறு இருக்கும் பட்சத்தில் அதை திருத்திக் கொள்வதற்கு தமிழ் பொக்ஷம் தயாராக இருக்கிறது. ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.